I cannot go for 6 months. தமிழ் வணக்கம். அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகளில் இறங்கினால் அதற்கு பதிலடியாக ஈரானும் கடுமையான நடவடிக்கையில் இறங்கும். அடிக்கு அடி, வெடிக்கு வெடி, அமைதிக்கு அமைதி, இதுதான் ஈரானுடைய ஒரே முடிவு என்று இன்று மதியம் ஈரான் கூறியிருக்கின்றது. ஈரானுடைய பிரதானமான கருத்து, அமெரிக்கா இப்பொழுது போட்டிருக்கின்ற முற்றுகையை உடனடியாக விலத்த வேண்டும். அதை விலத்த தவறுமாக இருந்தால் ஈரான் பேச்சுவார்த்தை மேசைக்கு ஒரு காலமும் வராது. எனவே அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாக ஈரானை படிமானத்தில் கொண்டு வந்து விடலாம் என்று கருதுவது மடைத்தனமான செயல். அதை ஏற்க முடியாது என்று ஈரான் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றது. இதனால் இரண்டு தரப்பும் விட்டு கொடுக்க முடியாத நிலையை அடைந்திருக்கின்றார்கள் என்றும் இன்றைய மதியம் வரையான நிகழ்வுகளில் மத்திய கிழக்கு ஏறத்தாழ ஒரு வெடி மருந்து கிடங்கு போல ஆகி இருப்பதாகவும், வெடிக்குமாக இருந்தால் எல்லாமே தகர்ந்து எரிந்துவிடக்கூடிய அபாயத்தில் வெடிக்குமா இல்லையா என்பதை யாராலும் தீர்மானிக்க முடியாத அளவில் பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய மதியம் வரையிலான நிலைப்பாடு, முதலில் பேச்சுவார்த்தையில் ஓர் இணக்கப்பாடு, அதன் பின்னர்தான் படைகளை விலத்த முடியும். 31 எண்ணெய் கப்பல்களை ஈரானுக்கு உள்ளே செல்ல இருந்ததை திருப்பி அனுப்பி இருக்கின்றார்கள். ஈரானுக்கு உள்ளே இருந்து வெளியே வர இருந்ததையும் மடக்கி திருப்பி அனுப்பி இருக்கின்றார்கள். இதனால் ஈரானுடைய ஆயில் ஏற்றுமதி முடங்கிய நிலையில் காணப்படுகின்றது. இதை முடக்கி கொண்டே நீங்கள் பேச முடியும் என்று நினைப்பது தவறான செயல் என்பது ஈரானுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. படையை அமெரிக்கா விலத்தி விடுமாக இருந்தால் உளவியல் ரீதியாக அமெரிக்கா தோற்றதாக போய்விடும். படைகளை விலத்தாமல் பேச்சுவார்த்தைக்கு செல்லுமாக இருந்தால் ஈரான் தோற்றுவிடும். இந்த இருவருக்கு இடையேயும் இருக்கின்ற உளவியல் பிரச்சனையை யார் தீர்ப்பது? இதை தீர்ப்பதற்கான இதுவரை எங்குமே இல்லாத யுனிக்கான ஒரு புதிய முயற்சி என்ன? அது யாருடைய தலையிலாவது உதயமாக கூடிய வாய்ப்பு உண்டா? சீனாவின் தலையில் இல்லை, ரஷ்யாவின் தலையில் இல்லை, ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலையில் இல்லை. இப்படி எங்குமே இல்லாத ஒரு நிலையில் இந்த பிரச்சனை வந்து அந்த இல்லாத ஒன்று எங்கே இருக்கின்றது என்பதை தேடுவது போல வந்து நிற்கின்றது. அது வெளிவர தவறுமாக இருந்தால் இந்த வெடிகுண்டு வெடித்துவிடும். இதுதான் மதியம் வரையிலான ஆபத்தான நிலையாக இருக்கின்றது. ஐரோப்பாவும் பாகிஸ்தானும் இதில் கூடுதலான கவனம் எடுப்பதனால் அவர்களினால் ஏதாவது செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்வி. அதேவேளை சற்று முன்னர் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்டில் அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ஈரான் கோர்முஸ் நீரிணை பகுதியிலே விரைவு படகுகளினால் சென்று விதைத்திருக்கின்ற கடல் கன்னி வெடிகள் சாதாரணமானவை அல்ல, அவை மிக மிக ஆபத்தானவை என்றும் GPS மூலம் செயற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. எனவே அவற்றை இலகுவாக அகற்றிவிட முடியாது. இந்த இடத்தில் போர் முற்றாக நிறுத்தப்பட்டு அனைத்து படைகளும் வெளியேற்றப்பட்ட பின்னர் 6 மாத காலம் செல்லும் இந்த கன்னி வெடிகளை அகற்றுவதற்கு என்று அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு இப்பொழுது அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் யாவும் அகற்றப்பட்டு விட்டது என்று கூறியது பொய் என்பது இதனால் தெளிவாகி இருக்கின்றது. இதனால் அமெரிக்க அதிபருக்கும் அவர்களுடைய உயர் மட்டத்திற்கும் இடையே எதற்காக பொய் பேசுகின்றீர்கள் என்பது சிக்கலாக மாறியிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரத்திற்கு நேரம் எதையாவது எடுத்து விட்டபடி இருக்கின்றார். ஆனால் போர் நின்றாலும் கூட மறைமுக எதிரியாகிய கடல் கன்னி வெடிகள் தொடர்ந்து தன்னுடைய கைவரிசையை காட்டப் போகின்றது. அதில் சிக்கப்பட்டு மூழ்கி போவதற்கான தலைவிதி எந்தெந்த கப்பலுக்கு இருக்கின்றது என்பதை யாரும் அறிய முடியாத நிலை இருக்கின்றது. இந்த கடல் நாடகம் நடைபெற்று கொண்டிருக்க ஜான் ஏ ஃபிலான் அமெரிக்காவினுடைய கடல் படை அமைச்சர் பதவி விலகி இருக்கின்றார். கடல் போர்தான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கின்ற வேளையில் இவர் பதவி விலகி இருப்பதானது தகுதி குறைந்தவர்களை பதவி நீக்குகின்ற முயற்சிகளை அமெரிக்காவினுடைய படைப்பிரிவு இப்பொழுது எடுத்திருப்பதன் ஓர் அங்கமாக இவர் விலகி சென்றிருக்கின்றார் என்றே கருதப்படுகின்றது. இவருடைய வரலாறை பார்த்தால் இவர் அமெரிக்க அதிபருக்கு பெருந்தொகையான பணத்தை தேர்தல் காலத்தில் சேகரித்து கொடுத்த காரணத்தினால்
ஆனால் அதற்கான நன்றி உபகாரமாக இத்தகைய ஆபத்தான ஒரு மந்திரி பதவியை அவருக்கு வழங்கியிருந்தார்கள் என்று CNN தொலைக்காட்சி கூறுகின்றது. இன்றைய நிலையில் கடல் போரொன்றை வழிநடத்துவதற்குரிய இராணுவ அனுபவம் உட்பட போர்க்கால தகுதிகள் எதுவும் இல்லாதவர் இந்த பதவியில் இருப்பதற்கு இப்பொழுது பொருத்தமான காலம் அல்ல. இவருடைய இடத்தில் உதவி கடற்படை அமைச்சர் ஹங் ஹாவ் நியமிக்கப்படுகின்றார். அவருடைய தகுதிகள் என்னவென்று தெரியவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இப்பொழுது அதிரடி மாற்றங்களை அதி உயர்மட்ட பதவிகளில் செய்து வருகின்றது. ஏனென்றால் போர்க்களத்தில் நிற்கின்ற இராணுவத்திற்கு ஏற்ப அதை விளங்கி செயற்படக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இவர்கள் இல்லாமல் சாதாரணமாக டொனால்ட் ட்ரம்பிற்கு வால் பிடிப்பவர்கள் போல இருந்ததனால் களத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளை இவர்களினால் கையாள முடியவில்லை என்பதனால் இவர்களை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. சார்ல்ஸ் கியூ பிரவுன் அமெரிக்காவினுடைய முப்படை தளபதி பதவி நீக்கப்பட்டது தெரிந்தது. ரண்டி ஜார்ஜ் இராணுவ தலைமை தளபதி பதவி நீக்கப்பட்டிருந்தார். இதுபோல கடற்படை கடலோர காவல் படை தலைவர் பதவி நீக்கப்பட்டிருந்தார். டிமோதி ஹேக் தேசிய பாதுகாப்பு முகாமை தலைவர் பதவி நீக்கப்பட்டிருந்தார். இப்படி பலர் பதவிகளில் இருந்து தூக்கப்பட்டு வருகின்றார்கள். போர்க்களத்தை அவர்களால் சந்திக்க முடியவில்லை என்பது இதனுடைய கருத்தாகும். பெரும் ஆபத்தான போர் ஒன்று மூண்டு அந்த போர் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நிலையில் அதை எப்படி கையாளுவதென்று தெரியாதவர்களை வைத்து போரை நடத்த முடியாது என்பது களத்தில் இருக்கும் இராணுவத்தின் ஆத்திரமாக இருக்கின்றது. மேலும் 6 மாத காலங்கள் செல்லும் கண்ணி வெடிகளை அகற்ற என்ற பின்னர் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு கடற்படை அமைச்சருக்கு தகுதி இல்லாத காரணத்தினாலும் அவர் விலகி செல்லுகின்றார் என்று கூறுகின்றது. போர் நடைபெறுகின்ற ஒரு காலத்தில் இப்படியான செயல்கள் அமெரிக்காவினுடைய இராணுவ உயர் மட்டத்தில் பெரும் குழப்பமான நிலையை காட்டுகின்றது. இப்படி இருக்க ஈரானினுடைய உயர் மட்டத்திற்கு உள்ளே பேச்சுவார்த்தைக்கு வர முடியாத அளவிற்கு குளறுபடிகளும் முரண்பாடுகளும் காணப்படுகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் தனது இராணுவ உயர் மட்டத்தில் இருக்கும் குழப்பங்களை தான் அவர் நிலை தடுமாறி ஈரான் என்று கூறினாரா என்பதும் சந்தேகத்திற்குரிய விடயமாக இருக்கின்றது. இன்று மதியம் வரை நடைபெற்றிருக்கின்ற முக்கிய சம்பவங்கள் இவையாகும். இதில் மேலும் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவிற்கு ஆதரவான ஐரோப்பிய நாடுகள் எது, ஆதரவு இல்லாத நாடுகள் எது என்ற ஒரு பட்டியலை தயாரித்திருக்கின்றார்கள் என்றும் இந்த பட்டியலில் ஸ்பேனியா கடைசி இடத்தில் இருக்கின்றது என்றும் அமெரிக்காவினுடைய பொலிட்டிகோ தகவல் வெளியிட்டிருக்கின்றது. ஹங்கேரி, போலந்து போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கின்றன. அமெரிக்க அதிபருக்கு இன்று ஆதரவு தராத நாடுகளில் இருந்து அமெரிக்க படைகளை வெளியேற்றுவதற்கு யோசிக்கின்றார்கள் என்றும் அந்த செய்தி கூறுகின்றது. இந்த அறிக்கைக்கு ஏற்ப நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவேதான் இப்பொழுது நேட்டோ நாடுகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. ஆர்டிகிள் 5 என்பதை ஐரோப்பிய ஆர்டிகிள் 5 என்று ஒன்றை கொண்டு வரப் போகின்றார்கள். எப்படி என்றால், ஐரோப்பிய நேட்டோ நாடுகளில் ஒரு நாட்டின் மீது யாரோ ஒரு நாடு தாக்கினால் எல்லோரும் இணைந்து அவரை தாக்குவது என்ற இடத்திற்கு வருகின்றார்கள். அமெரிக்கா தாக்கினால் அமெரிக்காவிற்கும் அதுதான் பதிலடி என்ற ஒரு பொருளை இது தருகின்றது. இப்படியான பெரு வெடிப்பொன்று கண்ணுக்கு தெரியாமல் இப்பொழுது ஓட ஆரம்பித்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் பல வந்துள்ளன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே. I cannot go for 6 months.